சென்னை எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பட்டாளம் பகுதியில் உள்ள சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடிகால்வாய் அமைத்தும் தேங்கி நிற்கும் மழை நீருடன் கழிவு நீரும் கலப்பதால் கொசுக்கள் உற்பத்தி அதிகமாகி மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராம்குமாரிடம் விரிவான தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். சென்னையில் பெய்த சொற்ப மழைக்கே பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கிறது. எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூளை தட்டாங்குளம் பகுதியில், அதாவது ஒவ்வொரு பருவமழைக்குமே இங்க இப்பகுதி மக்கள் மழை வெள்ளத்தாலும் கழிவுநீர் அடைப்பினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை வெள்ளம் மட்டுமில்லாமல் இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாயிலிருந்து கழிவுநீரும் வெளியேறி வருவதால் இந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட கழிவுநீர் ஆறு போல் காற்றார் ஓடி நிற்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அகதி போல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இந்த கழிவு நீரும் மழை நீரும் தேங்கி இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. இங்கு தொற்று நோய் பரவும் ஆபத்தும் இருக்கு. அதே போல இந்த பகுதி மக்கள் நம்மிடையே இருக்காங்க. கேட்போம் சார், ஒவ்வொரு பருவமழைக்கும் பாதிக்கக்கூடிய முக்கியமான பகுதி இந்த பகுதியா இருக்கு. இந்த ஒரு வார காலமா மழை நீர் தேங்கி இருக்கிறது. எது மாதிரியான பாதிப்பு இருக்கு? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் வந்தார்களா? என்ன பிரச்சனை இருக்கு சார்? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மழை நீங்க சொல்ற மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மழைலாம் ஒன்றும் பெய்யல. இங்க சொற்ப மழைன்றதை விட அதை விட நாங்க பார்த்த மழையில இது ஒரு மழையே கிடையாது. முந்தா நேற்று காலையில பெஞ்ச மழை, அதுக்கே பாத்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு தண்ணி நிக்குது. முனுசாமி நாடி தெரு, ருத்ரபாச்சாரி தெரு, அப்புறம் ஐயாவு தெரு, குழந்தை தெரு, கேஎம் கார்டன் பகுதி, புளியாந்தோப்பு பகுதி, தட்டாங்குளம் பகுதி முழுவதுமா பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணலன்னு சொல்றாங்க. பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணலன்னு சொன்னா அட்லீஸ்ட் அரசாங்கம் இந்த பகுதி வருஷம் வருஷம் பாதிக்கக்கூடிய பகுதின்றது அரசாங்கத்துக்கும் தெரியும், சென்னை மாநகராட்சி மேயருக்கும் தெரியும், கமிஷனருக்கும் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரிலே இங்க பாத்திருக்காரு. இங்க மேயரும் வந்திருக்காங்க, அமைச்சர்களும் இங்க வந்திருக்காங்க. வருஷம் வருஷம் நீங்க காட்சி பொருளா இங்க போட்டோ ஷூட் நடத்திட்டு போறது தான் வரீங்களே தவிர தீர்வு இல்ல. பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணலன்னு சொன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு நீங்க தயார் நிலையில தான் வச்சிருக்கணும். இப்ப கேட்டா பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யலன்னு சொல்றீங்க. பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யல சொன்னா 4 நாளா வேலை செய்யல பம்பிங் ஸ்டேஷன். இவங்க மக்களோட பிரச்சனைகளை தீர்வு காண வரணுமே தவிர இவங்க எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு கேட்க வரதுனால யாருக்கு என்ன பயனு? இப்ப மழையில பாதிக்கப்பட்டிருக்கோம். காவா தண்ணி இருக்கு. இங்க தொற்று நோய் அபாயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாடு முழுவதும் நிறைய வைரஸ் ஃபீவர் பரவிட்டு இருக்குன்றது நாடு இருந்த விஷயம் ஹெல்த் மினிஸ்டரே பேட்டி கொடுத்திருக்காரு. 4 நாளா காவா தண்ணி போகல. இது எந்த காலத்துக்கு நீங்க எடுத்து முடிப்பீங்க? அங்க ஒரு லாரி இங்க ஒரு லாரி எடுத்தான்னு சொன்னா எந்த காலத்துக்கு எடுப்பீங்க? 4 நாளா இருக்கு. வீட்டு உள்ள தண்ணி இருக்கு, குளிக்கிறதுக்கு தண்ணி, துர்நாற்ற தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி, துர்நாற்ற தண்ணி. அதே பம்பு இது மோட்டர் போட்டோம்னா பூமியில தண்ணி இருந்தாலும் அதுவும் காவா தண்ணியா வருது. கிணத்துல தண்ணி காவா தண்ணியா வருது. அப்ப நாங்க எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க இயல்பான ஒரு வாழ்வு முறையில் நாங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆக்கிரமிப்பு அகற்றாம நீங்க 17 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்றீங்க. ஹவுசிங் போர்டு 193 வீடு ஹவுசிங் போர்டு தரேன்னு சொல்லி அலர்ட் பண்ணி குடுத்துருக்கீங்க. அதான் எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றி இருந்தா இன்னைக்கு தண்ணி ஈஸியா போயிருக்கும். இவ்வளவு பிரச்சனையே எங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற பிரச்சனை இருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட மழைநீர் கால்வாய் அமைச்சிட்டோம், 90%, 100% சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். இந்த பகுதியோட நிலை என்ன சார்? அரசாங்கம் 90% அமைச்சிட்டோம், 100% அமைச்சிட்டோன்றது நாடு இருந்த விஷயம். எல்லாமே சரியான முறையில் அமைச்சிருந்தா தண்ணியில நீங்க நானும் ஏன் சார் நிக்கணும்? அவங்க சரியான முறையில் செய்யல, ஃபெயிலியர். எந்த நடவடிக்கையும் அவங்க செய்யல. இவங்க போட்டோ ஷூட்டுக்காகவும் பேட்டிக்காகவும் மக்களை ஏமாத்ததுக்காக சொல்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது இல்ல. அப்படிதான் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். சாதாரணமாவே 5 அடி 4 அடி தண்ணி நிக்கக்கூடிய பகுதி. வருஷம் வருஷம் இங்க போட் எடுத்து சாலிடா எடுத்து நிறுத்திடுவாங்க. சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை தொற்று நோய் பரவும் ஆபத்தில் இருக்காங்க. பல வீடுகளில் காய்ச்சல் பரவி வருகிறது. இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் தற்போது சொற்ப மழைக்கே இது போன்ற நிலை இருக்கு. மழை நீர் மட்டுமில்லாமல் கழிவு நீரும் கலந்திருப்பதால் இப்பகுதி மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எந்த நடவடிக்கை எடுக்காதனால தற்போது இருக்கக்கூடிய இந்த மழை நீரை இந்த வெள்ள நீரை லாரிகள் மூலம் அகற்ற வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் ராம்குமார்.